முதல் உடல் உபாதைகளால் அஃபெக்ட் ஆகிட்டு இருந்தவங்க, அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் அதிகமாக சொல்லணும். எங்கப்பா நமக்கு வந்து வயிறு பிரச்சனை, எலும்பு பிரச்சனை, ஆர்த்தோ, கேஸ்ட்ரிக்கு, டயபெட்டிஸு, சர்ஜரி, எல்லா பிரச்சனைகளாலும் கடகராசிக்காரர்கள் சீனியர்ஸு கொஞ்சம் வயசானவங்க, முதியோர்கள்லாம் அஃபெக்ட் ஆனவங்களுக்குலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, என் நோய் வந்து இப்போ கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வருது அப்படிங்கிற அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா, ராசிக்குள்ள குரு வரும்பொழுது பல பிரச்சனைகள் இதுவரை செலவுகளாக போயிட்டு இருந்தது, ஹாஸ்பிட்டல் செலவுகளாக போய் கொண்டிருந்து எந்த ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டும் நமக்கு கிடைக்கலைங்கிற மாதிரி விரயங்கள், அலைச்சல்கள், நோய்வாய்ப்படுதல், தேவையற்ற டிராவலிங் கொடுத்து கொண்டிருந்த குரு இப்போ ராசிக்குள்ள வந்து ஜாதகரை வந்து வலுப்படுத்துகிறது, தன்மைப்படுத்துகிறது, கிளாரிட்டி கொடுக்குது. அவர் உண்மையான அவரோட ஒரிஜினல் கேரக்டருக்கு தகுந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்து, தெளிவை கொடுத்து, கிளாரிட்டியை கொடுத்து ஜாதகரை வந்து செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்துலேயுமே ஒரு திடம், ஒரு பர்பஸை கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொடக்டிவான ஒரு விஷயத்துக்குள்ள வரக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த மாற்றம் ஜூன் மாதம் 2026 தமிழ் புத்தாண்டு பிறந்து ஒரு 1.5 மாசத்துல நீங்க மெல்லவா பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுலேருந்து ஒரு 7-8 மாதம் கழிச்சு வரக்கூடிய ராகுகேது பயிற்சியும் நல்ல ஒரு மாற்றத்தையும் கிளாரிட்டியும் கொடுக்குது. பட் இருந்தாலும் ராசிக்குள்ள ராகுகேது வரும்பொழுது நீங்கள் யாரை சந்திக்கிறீங்களோ அவங்க மூலமாக சில பெனிஃபிட்ஸ் வரும். என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் தீர விசாரித்து தான் புதிய தொடர்புக்குள்ளேயோ, புதிய கான்ட்ராக்ட், புதிய அசோசியேஷனுக்குள்ளே போகணும். குருவின் பார்வை இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்லது.